பிரைஸ்தலால் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயம் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? புது பாடல் கர்த்தருக்கு பாடிடுங்கள். புது பாடல் கர்த்தருக்கு பாடிடுங்கள். பூமியின் கொடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் போற்றி பாடுங்கள். பூமியின் கொடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் போற்றி பாடுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், என்று ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், என்று ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். பொது பாடல் கர்த்தருக்கு பாடிடுங்கள். பூமியின் கொடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் போற்றி பாடுங்கள். பூமியின் கொடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் போற்றி பாடுங்கள். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 73 அதிகாரம் வசனம் 1. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இன்னும் சங்கீதம் 34:1 பார்த்தீங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதக்காரன் சொல்றார். இங்கே தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் யாருக்கு நல்லவராக இருக்கிறாராம்? சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு மட்டுமே. அப்படின்னா நம் அநேக பாடுகளை, துன்பங்களை, துக்கங்களை சந்திக்கிறோம்னால் நம்முடைய இருதயம், நம்முடைய பாவம், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய தவறுகளே அநேக தீமைகளுக்கு, அநேக கஷ்டங்களுக்கு நாம் எந்த பாதையில் செல்லணும், என்ன செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற விதமான தண்டனையை, அதற்கு ஏற்ற பலனை நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்படின்னா சுத்த இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர் நல்லது மட்டுமே செய்வார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கணும்னா நம்ம இருதயத்தை சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்தப்படுத்தும்னு சொல்லிட்டு எங்களை நேசிக்கிறவங்களை அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, தர்மையான நாளை கூட எங்களுக்கு வாய் தந்தீங்களேப்பா, கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் எம்மட்டுமாய் உடைய தயவுள்ள கரம் கிருபை எங்களோடு கூட இருந்ததேப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்திலே தருகிறோமப்பா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். என்று சொன்ன தாவீதை போல அப்பா, நீர் சுத்த இருதயமுள்ளவர்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீர், நல்லவைகளை செய்கிறீர் என்று சொன்னது போல எங்கள் உள்ளத்தை, இந்த கல்லான உள்ளத்தை, இந்த பாவ இருதயத்தை உம்முடைய தூய இரத்தத்தால் கழுவி நவமான இருதயத்தை எங்களுக்கு தந்தருள்வீராகப்பா. உமக்கு பிரியமான காரியங்களை செய்கிற இருதயத்தை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வீராக அப்பா. நீர் நல்லவர் என்பதை, நீர் எங்களுக்கு நல்லவராக இருக்கிறீர் என்பதை ருசிக்கும்படியாக உம்முடைய அன்பினால், உம்முடைய கிருபையினால், உம்முடைய இரக்கங்களெல்லாம் எங்கள் ஒவ்வொருவரையும் முடிச்சுட்டுவீராகப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய நீர் செய்கிற நல்ல காரியங்களை நாங்கள் அனுபவிக்கும்படியாக எங்கள் இருதயத்தை நீர் சுத்தப்படுத்தும்படியாக உம்முடைய தயவுள்ள கரத்திலே தருகிறோம். இந்த இரவுகளை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கரமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.